விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வில்லா வந்து தொடர்ந்து வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஆஃபீஸில் வந்து எல்லார்கிட்டயுமே வந்து காவேரிக்கு தெரியாமல் எல்லா விஷயங்களும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி வந்து என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன வந்து கலர்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்து பார்த்து அந்த புது வில்லாக்கு வந்து இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லார்கிட்டையுமே அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லி சூப்பராக இந்த வில்லாவை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. ஏன் விஜய் இப்படி நடந்துக்கிறாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்கிட்ட வந்து இவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டா அது எப்படி நான் அவரை விட்டு விலக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரி வந்து பார்க்குற விஜய் வந்து காவேரி இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ்லாம் காட்டுறாரு. அதெல்லாம் பார்த்த காவேரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்றாங்க. இல்லை புது வீட்டுக்கு தான் அப்படின்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, ஆமாங்க ஆமாம் நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியாதுல்ல, அதான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது ப்ராஜெக்ட்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி எல்லாமே வந்து டிசைன்ஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு பக்காவாக வந்து கொடுத்து ரெடி பண்ணுறாரு அந்த விழாக்காக. அடுத்து வந்து எங்கள் காவேரியோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு நம்ம விஜய். தாத்தாவும் வந்து நல்லா பண்ணலாம்ப்பா, அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து பக்காவாக ஏற்பாடு பண்ணிடலாம், ரொம்ப வந்து சூப்பராக பண்ணோம், முதல் முறையாக காவேரி நம்ம வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே இது, அந்த பர்த்டேவை ஒரு முன்னாள் செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ராகினி கேட்குறாங்க. ராகினி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல, அந்த காவேரிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இந்த வீட்டில் தராங்களே, காவேரி தூக்கி வச்சு தலைமையில் ஆடுறாங்களே, என்னால் இதெல்லாம் சகிக்கவே முடியல, காவேரி வந்து இப்படி சந்தோஷமாக வாழ்கிறத என்னால் பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அஜய் வந்து கூப்பிட்டு வந்து திட்டுறாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டதால சரி வா நம்ம போய் பார்க்க போகலாம் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. போகிற வழியில் வந்து வெண்ணிலாவை பார்க்குறாரு நம்ம வந்து அஜய் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு ராகினி கிட்ட, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதுதான் வெண்ணிலா, நம்ம விஜய் அண்ணன் இருக்கார்ல அவரோட எக்ஸ் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவளை எப்படி ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வந்து மிஸ் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து பசுபதி வந்து பார்க்க போகிற ராகினியும் வந்து அஜய் வந்து சொல்கிறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த வெண்ணிலாவை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அஜயோட அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த வெண்ணிலாவை பார்த்தீங்களா, அப்போ பிரச்சனையே கிடையாது, சீக்கிரமாகவே வந்து நம்ம விஜயையும் வந்து காவேரியும் பிரிக்கிறதுக்கு அந்த வெண்ணிலா தான் ஒரே துருப்பு சீட்டு அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் வெண்ணிலாவை அவன் உயிருக்கு உயிராக நேசித்தான், அவள் போனதில் தான் ஒரு மாதிரி ஆகிட்டான், இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கான், மறுபடியும் வெண்ணிலா வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த காவேரி விட்டுட்டு வெண்ணிலா பக்கம் தான் போவான், எனக்கு நல்லா தெரியும், வெண்ணிலா மேலே அவ்வளோ உயிரே வச்சுருந்தான் அவன், அதனால் கண்டிப்பாக காவேரி வந்து டைவர்ஸ் பண்ணிவிடுவான், நம்ம வந்து இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படியாவது வெண்ணிலாவை கண்டுபிடிச்சா போதும் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ராகினி வந்து, இங்கே பாரு என் கூட நீ வாழணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்குறாங்க. ஆமான்றாங்க. அப்படின்னா நீ வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு வரணும், அப்போ நீ வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்தால் மட்டும்தான் நீ என் கூட வாழ முடியும், இல்லைனா வாழவே முடியாது, என் பொண்ணு சொன்னதுக்கு கேட்டுச்சுல்ல, நீ முதல்ல கூட்டிகிட்டு வா, அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பசுபதி. உன்னை எல்லாரும் சேர்ந்து அப்போ வெண்ணிலா வந்தால் இந்த காவேரி வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம குமரனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது மறுபடியும் நடிக்கிறதுக்காக. அங்கே நடிக்கிறதுக்காக போகிறாரு. இங்கே வந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் தொடர்ந்து நீ தான்ப்பா நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. எல்லாருமே வந்து ஷூட்டிங்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அதனால் எல்லாருமே கூட்டிகிட்டு வராரு ஷூட்டிங்க்கு. இங்கே வந்து ஷூட்டிங்கை பார்த்துட்டு வந்து அப்படியே பிரமிச்சு போகிறாங்க எல்லாரும், இவ்வளோ சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் கூட பேராக நடிக்கிறவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அவருக்கு. அப்போ வந்து ஹக் பண்ணுற சீன் வருது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம குமரன் வந்து நடிக்கிறத பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. கங்கா கோச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து குமரன் வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க கங்கா. அப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் சமாதானப்படுத்துறதால கங்கா வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து கங்காவுக்கு வயிறாக எரியுது, செம டென்ஷன் ஆகுது. வந்து சந்தோஷமாக வந்து காவேரியோட பர்த்டேக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்து செய்கிறத பார்த்துட்டு தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. தாத்தா வந்து விஜய் கிட்டே கேட்குறாரு, என்ன விஜய் எப்படி நடந்துட்டு இருக்குது, பர்த்டேக்கு ஆன ஏற்பாடுலாம் ரொம்ப நல்லா நடந்திருக்கு தாத்தா, சரி வில்லா எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா, சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு தாத்தா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சுட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி விஜய் நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு நிம்மதியாக இருக்குது, சரிப்பா நீ பழசையெல்லாம் வந்து மறந்து எனக்கு சந்தோஷம் தான், இப்போ புது லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ணது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் இந்த லைஃப்பை வந்து நீ பிடிச்சிக்கணும் விஜய், எக்காரணம் கூட விடக்கூடாது அப்படின்றாரு. கண்டிப்பாக விடமாட்டேன் தாத்தா, என் லைஃப்பில் காவேரி தான் எனக்கு எல்லாமே தாத்தா, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே காவேரி தான், நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து தாத்தா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. நிஜமாப்பா அப்படின்னு, ஆமாம் தாத்தா, என் பழசு என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் திரும்ப வரவே வராது, என் வாழ்க்கை ஃபுல்லாகவே காவேரி மட்டும்தான் இருப்பா அப்படின்றாரு. அதை கேட்ட தாத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த விஷயத்தை நீ காவேரி கிட்ட சொன்னியாப்பான்னொன்னே, பர்த்டேக்கு நான் கண்டிப்பாக சொல்வேன் தாத்தா, அவள் கையை பிடிச்சு சொல்வேன் அப்படின்னோடனே நிம்மதி அடைகிறார்.